கிழிக்கிற நேரம், கிழிச்ச கொப்பி, கிழிச்ச பக்கம், கசக்கி கட்டில கிட்ட போட்டது, கசக்கி பேக்குக்கு வச்சது, எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். ஆமென். உடுப்புல நாசமாக்கினது, உடுப்பை கொடுக்காம வீட்டு வச்சு அப்படி இத்து போனதுக்கு எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். சில பேர் பாருங்க, இது நான் 25 வருஷம் முதல் வேணும் சாரி என்னண்டு கொடுக்கறது, கடைசியா எறும்புக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் கொடுப்பாங்க சந்தோஷமா, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்காதீங்க. எந்த நற்கிரியன் செய்கிறவனை கர்த்தர் அநேகருக்கு உபயோகப்படுத்துவார். அல்லேலூயா. முந்த நாள் பைக்கில் போனேன். பைக்கில் போய் ஒரு ஆட்டோ அப்படியே சில்லுடைஞ்சிட்டு போக மனசு சொல்லல. அந்த திருப்படா பைக் திருப்பி வந்தேன். அங்க என்ன பிரச்சனை, ஐயோ உடைஞ்சு போச்சப்பா, என்ன செய்யறது, பூட்ட தெரியுமான்னு கேட்ட. நான் எனக்கு பைக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப என்ன செய்ய, தள்ளணுமா? இல்லப்பா மெக்கானிக் வாரார், சரி பரவாயில்ல, தோல்ல தட்டி போயிட்டு வரணுங்கள், தைரியமா இருங்க, சந்தோஷம் சாமி, நீ என்ன வந்து கூப்பிட்டதுக்கு. சாமி சரி பரவாயில்ல, சாமி என்னட்டார், ஆனா பரவாயில்ல ஆண்டவரே, சரியப்பா போயிட்டு வர சந்தோஷம். அவன் நான் போக மட்டும் பார்த்து கையை காட்டுறாரு. நான் போயிருந்தா ஆண்டவருக்கு நான் எவ்வளவு கணக்கு கொடுத்துருக்கணும். நல்ல வேலை செய்யுங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு நபரோட பேசுங்க. அதுதான் கிறிஸ்தவனுக்கு அளவு. சில கிறிஸ்தவனுக்கு எல்லாம் இருந்தா பெருமை பிடிச்சிடும். அப்படியே சும்மா நெஞ்சு நிமித்தி அப்படிதான். நீ எல்லாம் கிறிஸ்தவன் இல்லையா? ஒரு மக்களை பார்த்து சிரிக்கணும், மக்களோட அன்பா பேசணும். உனக்கு பணம் இருந்தோன்னா பெரிய கிறிஸ்தவ ஆண்டவனை மேல வச்சோன்ன மற்றவனை கீழ்த்தரமா பார்க்காத, மற்றவர்களை நேசிக்க பழகுங்கள். அதுதான் கிறிஸ்தவத்தின் முக்கியமான அடையாளம். ஏசுவாமி 10 கட்டளை 2 ஆக்கினார். உன் தேவனாய் கர்த்தரை முழு ஆத்துமோடும், முழு பலத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆவியோடும் அன்பு கூறுவாயிர. 2வது சொன்னார், உன்னை நேசிப்பது போல புறனை நேசி. இதை செய்யும் பொழுது, நல்ல வேலை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு ஆண்டவர் நம்ம உபயோகப்படுத்துவார். கடைசி, கர்த்தருக்கு முன்பாக என்ன, கர்த்தருக்கு முன்பாக கனம் பெற்றவனாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. கனம் உள்ளவர்களாய், அதுக்காக தலக்கணம் உள்ளவர்களா இல்லை. சிலருக்கு தலை கனம் பாருங்க. நேற்று சின்னம்மா சொல்லிச்சு, அம்மா எனக்கு தலை பாரமா கிடைச்சு. அம்மாக்களோட என்ன சொல்ல, தலையை கலட்டி வை. திரும்பி பார்த்தேன், என்னடா தலையை கலட்டி வைன்னு சொல்றாளே. பிறகுதான் யோசிச்சு, ஓஹோஹோ, நான் பார்த்தேன் என் பொம்பளை பிள்ளை தலை கலட்டினா எவ்வளவு பிரச்சனை. தலை கனம், அது தலைப்பாரம், அது வேற. அது என்னவை காட்டி தலைப்பாரம், அது வேற பிரச்சனை. அம்மாக்காரி சொன்ன வார்த்தை, தலையை கலட்டி வை. நான் என்னடா தலையை கலட்டி வைக்கிறாளுன்னு சொல்றாளுங்களே, எனக்கு அது பிறகுதான் என்ற மீட்டர்ல சரியாக அப்படியும் இருக்கோ. ஓஹோஹோ. அதனால இன்றைக்கு தலை கனம் உடையவர்களா நாம இருக்கக்கூடாது. தலையில கனம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு இயேசுவை பிரதிபலிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கஷ்டம் 1000 பிரச்சனை இருந்தாலும் இயேசு என்னை பயன்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிப்பதே உண்மையான கிறிஸ்தவத்தின் அடையாளமாகும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பயன்படுத்த இன்றைக்கும் ஆயத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வருடத்துல தீர்மானம் பண்ணுங்க, நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கனம் கொடுக்கிறவனாய் இருக்கவன. கொலோசியர் 3:24 பார்க்காம சொல்லுங்க. எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய். கனம், மற்றவர்களை கனப்படுத்துங்க. என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவள் கன ஈனப்படுவார். பேதுரு எழுதுகிறார், கனம் பண்ணுவதில் ஒருவரை என்ன செய்யுங்க, முந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒருவரை கனம் பண்றதுல முந்திக் கொள்ளுங்க. இயேசுவாமி இன்னொரு இடத்துல சொன்னார், உனக்கு இப்ப கயன் எனக்கு என்ன செய்ய வேணும் என்று நான் விரும்புகிறேனோ அத முதல் என்ன செய்யணும், நான் கயனுக்கு செய்யணும். இதுதான் கிறிஸ்தவத்தின் தாற்பயம். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. எல்லாரும் எனக்கே செய்யுங்கள், எனக்கே கொண்டு வந்து கொட்டுங்கள், எல்லாம் கொட்டும், கவனமா இருக்கணும். கனம் பண்றதுக்கு பழகணும் மற்ற ஆக்களை. அல்லேலூயா. சபையில பாருங்க, சிலர் சொல்லுவார்கள், என்ன யாருமே நேசிக்கிறது இல்ல, என்ன வீட்டிலும் நேசிக்கிறது இல்ல, ரோட்டிலும் நேசிக்கிறது இல்ல, சபையிலும் நேசிக்கிறது. நீ முதல் மற்ற ஆக்களை நேசிச்சாதான் உன்னை நேசிக்கிறது உனக்கு தெரியும். ஆமா இல்லையா? சிலர் அப்படிதான், ஐயோ என்ன நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நேசிக்கிற உண்மைத்தானே அழுக வர. முதல் நீங்க மற்ற ஆக்களை நேசிக்க பழகுங்க. அப்பொழுது நேசமண்டா என்னன்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆமென். கனம் படுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய தேவ ஜனமா இருக்கிற நாம தேவனுக்கு கனத்துக்குரிய பாத்திரமா வாழணும். ஆண்டோட பிள்ளை. அல்லேலூயா. பிரச்சனை வந்தா சொல்லலாம், ஆண்டோட பிள்ளை
எது நடந்தாலும் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு சோத்திரம் என்று சொல்ற அளவு, ஆத்திரப்படாம சொல்ற அளவு ஜோபோ போல கத்தரோட இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட 5 விதமான குண இயல்புகளையும் வாழ்க்கை முறையையும் கொண்டவர்களைத்தான் கர்த்தர் உபயோகப்படுத்த இன்றைக்கும் ஆயத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதனால முதலாவது, ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்த தேவனுக்கு பிரியமில்லாததை விட்டுவிட ஆசைப்படுங்க. அது பாவமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், சண்டித்தனமா இருக்கலாம், முறுமுறுக்கிறதா இருக்கலாம், கவலையா, எல்லாத்தையும் ஆண்டவருக்கா விட்டுருங்க. 2வது, சுத்திகரிப்பும் பரிசுத்தம் அனுதினம் உங்களோட இருக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இன்னும் பரிசுத்தத்துல வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு நல்ல வீடு தாரும் ஆண்டவரே, எனக்கு நல்ல வாகனம் தாரும் ஆண்டவரே, என்னை வாழாக்காமல் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இன்னும் என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. அல்லது அதான் பேக்மனையா பாடினார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை நாங்கள் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே ஐயா, இன்னும் கிட்டி. யாரை கட்டி சேரணும்? இயேசுவை கட்டி சேரணும். சுத்திகரிப்பு, பரிசுத்தத்தை தாங்க. என் வாயில பரிசுத்தம் இருக்கட்டும், என் வார்த்தையில பரிசுத்தம் இருக்கட்டும், என் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கட்டும், என் குடும்பத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்ய ஜெபம் பண்ணுங்க. 3வதாக, கர்த்தருக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். 4வதாக, எந்த நற்கிரியை செய்கிறவனை கர்த்தர் உபயோகிக்கிறார், பயன்படுத்த ஆர்வம் உள்ள தேவனா இருக்கிறார். 5வதாக, கர்த்தர் முன்பாய் கனம் பெற்றவன் என்பதை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில பிரச்சனை 1000 வந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளார் என்று முழங்கால் அவருக்கு முன்னால் நில்லுங்க. அவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை தேவன் செய்வார். தவறான முடிவுகள் பேசாதீங்க, எதிர்மறையான வார்த்தைகள் பேசாதீங்க, நெகட்டிவான வார்த்தைகளை வாயில உச்சரிக்காதுங்க. நல்ல காரியத்தை பேசுங்க, விட்டு கொடுங்க. அதாவது ஒருவருக்கு இணங்கி போங்க, தாழ்ந்து போங்க. கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியத்தை தேவன் செய்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரை கர்த்தர் உபயோகப்படுத்த முடியும்? இப்படிப்பட்ட குண இயல்புகளை கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கும் பயன்படுத்த ஆர்வம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து கண்களை மூடி